வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பாகத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதலாவது இருந்தே வாசிங்க, ஆரம்பத்திலிருந்தே வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின்படியையும் கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே, அந்த நாளில் தான், எந்த நாள் சத்துருக்கள் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினார்களோ, கவனிங்க, வார்த்தைகளை நன்றாய் வாசிக்கணும், வார்த்தைகளை நன்றாய் கவனிக்கணும். அப்போதான் அதன் ஆழம், அதன் இனிமை, அதன் மேன்மையை நீங்களும் நானும் உணர முடியும். என்றைக்கு சத்துருக்கள் தேவ ஜனத்தை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினார்களோ அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்றைக்கு தீமை செய்ய சத்துரு நினைத்தானோ அந்த நாளில், அந்த நாழிகள் தானே சத்துருவை மேற்கொள்ளும்படிக்கு காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், காரியங்களை மாறுதலாய் மாற பண்ணுகிற கர்த்தர். கடந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே ஒரு 7 காரியங்களை அவர் மாற பண்ணுகிற ஒரு 7 காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி வேதாகமத்தில் அங்கும் இங்குமாய் இருந்த சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அது மிகுந்த ஒரு உற்சாகமாய் ஆசீர்வாதமாய் இருந்தது. நம்ம எல்லாருக்கும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை எப்படி, எந்தெந்த காரியங்களை தேவன் மாறுதலாய் முடிய பண்ணினார் என்று ஒரு 7 காரியத்தை 1ஆம் தேதி அதிகாலையிலே தியானிக்க தேவன் உதவி செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நினைத்திருக்கிறபடி காரியங்களை செய்து முடிக்கிற கர்த்தர். எனவேதான் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும். நான் நிர்ணயித்திருக்கிறபடி, நான் எதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறேனோ அதுவே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருக்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளட்டும், சாத்தான் என்ன திட்டம் வேணாலும் போட்டுக் கொள்ளட்டும், மனுஷர்கள் நமக்கு விரோதமாக என்ன காரியம் வேணாலும் தீட்டுக் கொள்ளட்டும், அமைத்துக் கொள்ளட்டும். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் திருவுளம் பற்றுகிறார், வாக்கு கொடுக்கிறார். உன் வாழ்க்கையிலே நான் நினைத்தபடிதான் நடக்கும். அல்லேலூயா. நான் எதை நிர்ணயித்திருக்கிறேனோ, குறித்திருக்கிறேனோ அது மாத்திரமே நிலை நிற்கும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது நாம் என்ன சிந்திக்கிறோம்? ஏன் இவைகள்லாம் நடக்கிறது, ஏன் இவைகள் சம்பவிக்கிறது என்று சொல்லி, ஏன் தேவன் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொல்லியும் நாம் நமக்குள்ளே சில நேரத்தில் கேள்விகள் கேட்பது உண்டு. சில நேரத்தில் உச்சபட்சமாய் ஆண்டவரத்தில் முறுமுறுத்து ஆண்டவரத்தில் கோபித்துக் கொள்வதும் உண்டு. நன்றாய் கவனிங்கள் தேவ ஜனமே, நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவன் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் முதலாவது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பொதுவான ரட்சிப்பை பெற்ற ஆலயத்துக்குள்ளே வந்த அந்த கொஞ்ச நாட்களிலே வேண்டுமென்றால் நீங்களும் நானும் அதை அறியாமல் இருக்கலாம், தப்பொன்றும் இல்லை. ஆனால் நாட்கள் ஆக ஆக பூரண ரட்சிப்புக்கு நேராக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற நாட்களிலே, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆயிற்று, ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வளர்ந்து வந்துவிட்டு இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால், இதை நீங்களும் நானும் கண்டிப்பாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு செயலுக்காக, நோக்கத்திற்காகவே எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கும் இக்கட்டுகள், பிரச்சனைகள்,
வேதனைகள், நெருக்கங்கள், இவைகளுக்கு தேவன் விலக்கி நம்மை ஒரு தீர்வு கொடுப்பதற்காக இந்த காலத்திலே இந்த சூழ்நிலைக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவார். நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு வேதத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மோசேயின் மூலமாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். திருப்பி வாசியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உன்னுடைய பின் நாட்களில், அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது, கோடிட்டுக் கொள்ளுங்கள். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உனக்கு நான் நன்மை செய்யும் பொருட்டு ஆண்டவர் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பின் நாட்களில், உன் எதிர்காலத்தில் வரப்போகிற நாட்களில் நீ நன்மையை அனுபவிக்கும்படிக்கு உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை இப்பொழுது சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன், உன்னை இப்பொழுது சோதித்துக் கொண்டிருக்கிறேன். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்திரத்தின் வழியாய் உன்னை அழைத்துக் கொண்டு வருகிறேன். போதுமானது. ஏன் கொள்ளிவாய் சர்ப்பங்கள், ஏன் வனாந்திர வாழ்க்கை? சில நேரத்தில் நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேனோ, ஒருவேளை இவைகள் சம்பவிப்பதற்கு நான் காரணியோ. நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, சில நேரத்தில் சாத்தான் மேல பழிய போட்டுருவோம். சாத்தான் உட்கார்ந்து வேதனையோடு சொல்லுவான், இந்த ஜனம் எல்லாத்துக்கும் என்னதான்பா காரணம் காமிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பின் நாட்களில் நமக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு தேவன் இப்பொழுது காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் கையில நாம் அகப்படாதபடிக்கும், நாம் நிர்மூலமாகி போகாதபடிக்கும், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும்படிக்கு முன்கூட்டியே காரியங்களை ஆயத்தம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. தற்பொழுது நாம் பெறுகிற வெற்றிக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, அஸ்திபாரமாக, அடையாளமாக, அடித்தளமாக முன்கூட்டியே தேவன் காரியங்களை செய்து முடித்து விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில. நாம் ஆசீர்வாதத்தை ருசிக்கும் பொழுது அந்த முன்கூட்டி நடந்த காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. அதைதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறார். இங்கேயும் இந்த பகுதியிலேயும் இந்த மாதத்திலே தேவன் இந்த வார்த்தையை இங்கிருந்து, இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நீங்களும் நானும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே கூட அகஸ்வேரு ராஜாவின் நாட்களில் யூதருக்கு விரோதமாக வந்த ஒரு அழிவின் சட்டத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினதை தான் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். ஒரு தேவ ஜனம், ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த தேவ ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு சத்துரு சாத்தான் ஒரு மனிதனை எழுப்பி அந்த தேவ ஜனத்தை அழிக்க திட்டமிடுகிறான். ஆனால் கர்த்தரோ காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த தேவ ஜனத்திற்கும் அந்த மக்களுக்கும் தெரிந்ததெல்லாம் அந்த நேரத்து வெற்றி. நமக்கும் சில நேரத்தில் அப்படிதான் இருக்கு. ஆனால் இந்த வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில ருசி பார்ப்பதற்கு, அடைவதற்கு முன்கூட்டியே தேவன் காரியங்களை ஆயத்தம் செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? அல்லேலூயா. இங்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆனால் இன்றைக்கு செய்தி என்ன? இன்றைக்கு நீங்களும் நானும் தியானிக்க போகிற காரியம் என்ன? இந்த வெற்றியை பெறுவதற்கு, வரப்போகிற நாட்களில் உண்டாக போகிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இப்பொழுதே நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், பிசைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது தெரியாதனால தான் அநேக தேவ பிள்ளைங்க முறுமுறுத்து விடுகிறோம், தேவனை குறை சொல்லி விடுகிறோம், பின்வாங்கி விடுகிறோம். கலப்பையில கை வைத்த நாம், ஆண்டவர் தான் இனி எல்லாம், தேவன் தான் எல்லாம் என முன்னெடுத்து வைத்த நாம், பிரச்சனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை, நெருக்கங்களை பார்க்கிற பொழுது பின்னிட்டு திரும்பி விடுகிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை போல. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாக, காரியங்கள் மாறுதலாய் முடிய இன்றைக்கு நான் காரியங்களை, காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். அருமை தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இங்கு காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்கு முன்பதாக 5 காரியத்தை தேவன் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தினார். அந்த 5 காரியம் என்ன? அங்க காரியம் மாறுதலாய் முடிவதற்கு முன்பதாக
5 காரியத்தை தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் செய்தார், மாற்றி அமைத்தார். அதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். என்ன அந்த 5 காரியங்கள்? முதலாவதாக எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நம்பர் 1. முதலாவது, காரியம் மாறுதலாய் முடிவதற்கு முன்பதாக, காலங்களுக்கு முன்பதாக தேவன் மாற்றி அமைத்த, தேவன் காரியங்களை நகர்த்தின, காய்களை நகர்த்தின முதல் காரியம் என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16 17 வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தெபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவின் இடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. நல்ல கவனிங்க. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை நல்ல கவனிங்க. அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். தேவையானது அதுதான், குறித்துக் கொள்ளுங்க. அவனை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண தேவன் முன்கூட்டியே மாற்றி அமைத்த முதல் காரியம் என்னவென்று சொன்னால், வஸ்தியின் ஸ்தானத்திற்கு எஸ்தரை கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, எஸ்தர் ராஜா அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவும் பட்சமும் கிடைத்தது. முடிவிலே ராஜா வஸ்தியின் ஸ்தானத்திற்கு அவளை பட்டத்து ஸ்திரீயாக்கினார். அப்படி என்றால் என்ன? தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ராஜ ஸ்திரீயாகிய வஸ்தி அகற்றப்பட்டு எஸ்தர் அந்த இடத்திற்கு வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் ஏன் இவைகள் நடக்கிறது என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் காரியங்களை அழகாய் செய்து முடிப்பார். எஸ்தர் உள்ளே வர வேண்டும் என்றால் யார் வெளியே போகணும்? வஸ்தி வெளியே போகணும். நல்லா கவனிங்க. இது மனிதனுடைய பார்வைக்கு ஏதோ யதார்த்தமாய் நடந்தது போல இருக்கலாம். வேதத்தை வாசிக்கும் போது ராஜா கூப்பிட்டு அனுப்பினது, வஸ்தி போகாமல் இருந்து விட்டது. உடனே ராஜா கோபம் கொண்டு வஸ்தியின் இடத்திற்கு வேறொரு பெண்ணை கொண்டு வருவதற்கு தீர்மானித்தது, சட்டம் போட்டது, கொண்டு வந்தது எல்லாம் மனிதனுடைய வெளிப்படையான பார்வைக்கு யதார்த்தமாக தற்செயலாக நடப்பது போல இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு பின்பாக தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஐயா சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் 2 காரியங்களை இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். கவனிங்க. ஒரு ராஜா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆகையினால விளக்கமாய் சொல்லல. அவனுக்கு ஒரு ஜென்ம நாள் வருகிறது. அந்த நாளிலே பல நாட்கள், ஒரு நாள் இல்ல, நமக்கெல்லாம் பிறந்த நாள் ஒரு நாள், அப்படிதானே? அதுவும் எப்பதான் சாயந்தர நேரம் கேக் வெட்டி அந்த 1 மணி நேரம் கொண்டாடி முடிச்சிருவோம். அவ்வளவுதான். முடியும் போதே சொல்லிடுவோம், இதோட உன் பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஏதாவது வாயை திறந்த அவ்வளவுதான். நம்முடைய பிறந்த நாள்லாம் அப்படித்தான், நம்முடைய கொண்டாடுற பிறந்த நாள்லாம். ஆனா அந்த காலத்துல ராஜாக்களின் பிறந்த நாட்கள் அப்படி இல்லை. அது நாட்கணக்கில் நடக்கும், வாரக்கணக்கில் நடக்கும், முடிந்தால் மாத கணக்கில் கூட பிறந்த நாள் நடக்கும். அப்படி நடத்தும் போது தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்க, பலத்தை காண்பிக்க சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களையும், விசேஷமான எல்லா மனிதர்களையும் அழைப்பித்த அகஸ்வேரு அவர்கள் நடுவிலே தன் பட்டத்து ஸ்ரீயை கொண்டு வந்து காண்பிக்க விரும்பினான். அழைப்பு கொடுத்தான். நமக்கு நல்லா தெரியும், ராஜா கட்டளை போட்டு அதை என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்லை. 100 தடவை ஏமான்னு கூப்பிட்டாதான் ஒரு தடவை தோ வரங்கன்னு குரல் கேட்கும். நான் உங்களை சொல்ல, நீங்கள்லாம் தங்கங்கள். அல்லேலூயா. நம்ம சபை சகோதரிகள்லாம் தங்கங்கள். கூப்பிடுறதுக்கு முன்னாடி போய் நிற்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது வெளியில நடக்கிறத சொல்றேன். வெளியில ராஜா கூப்பிட்டு அனுப்புறாரு. அப்படி கூப்பிட்டு அனுப்பும் போது ஒரு பட்டத்து ஸ்திரீயினுடைய, ராணியினுடைய அல்லது ராஜாவுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பட்டத்து ஸ்திரீயுடைய கடமை என்னன்னா, போய் உடனே நிக்கணும். அப்படிதானே? சொல்லுங்க. இல்லாகட்டி என்ன நடக்கணும் நமக்கு தெரியும். தலை எடுத்துருவார் ராஜா.
அப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா அதோட சோலி முடிஞ்சிருச்சு. இது நல்லா தெரியும் யாருக்கு? வஸ்திக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிந்தும் அவள் என்ன பண்ணல? போகல. மாற அங்க ஒண்ணு செய்யறா. ராஜா அங்க விருந்து பண்ணி கொண்டிருக்கிறாரு. இவ என்ன செய்யறான்னா தன்னுடைய பராக்கிரமத்தை காமிக்க இங்க ஒரு விருந்து வைக்கிறா. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தார். அங்க அவரெல்லாம் ஒரு விருந்து பண்றாரு. எல்லாருக்கும் ஈக்குவலா விட்டு கொடுக்காம இவன் என்ன பண்றா? விருந்து செய்யறார். நீ மட்டும் தான் செய்வீரா? நீ மட்டும் தான் விருந்து வச்சு உங்களுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பீரா? நான் காண்பிக்கிறேன் பாருன்னு எல்லா ஸ்திரீகளை அழைத்து அனுப்பி இவன் என்ன பண்றா? இங்க ஒரு விருந்து வைக்கிறான். இது இவளுக்கு நல்லா தெரியும். இது ராஜாவுக்கு விரோதமானது. இது ராஜாவுடைய சிந்தைக்கு விரோதமானது. ராஜாவுடைய விருப்பத்திற்கு மாறானது. இது ராஜா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதெல்லாம் நல்லா தெரியும் வஸ்திக்கு. ஆனால் அதை செய்கிறான். அது செய்யறது மாத்திரமல்ல, ராஜா இப்பொழுது கூப்பிட்டு அனுப்புறாரு. கூப்பிட்டு அனுப்புகிற மனுஷருக்கு போய் சொல்றாரு, போய் சொல்லு வரமாட்டேன். இப்ப சொல்லுங்க, இது தற்செயல நடக்கிற ஒரு காரியமா? அப்படி வரவிடாமல் நான் போகாவிட்டால் எனக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? வஸ்திக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் என்ன செய்யறான்னா, நான் வரமாட்டேன்னு போய் சொல்லு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு போய் சொல்லு. அப்ப நீங்க சொல்றீங்களா இது தற்செயல நடந்த காரியம் என்று? இது தேவனுடைய செயல். அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நல்லா கவனிங்க. நம்பர் 2, இரண்டாவது காரணத்தை அங்க சொல்றேன் பாருங்க. அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் மாதம் எஸ்தர் எங்க வரா? அரண்மனைக்குள்ள வரா. வாசிங்க எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 2:16. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தெபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். அப்போ எஸ்தர் அரண்மனைக்குள்ள ராஜாவினிடத்தில் கொண்டு போய் விடப்பட்ட மாதம் வருஷம் எது? எந்த மாதம்? எந்த வருஷம்? 7ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே ராணி உள்ள போறா. ராணியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப வாசிங்க, சத்துரு எப்ப உள்ள வரா? எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜாவாகிய அகஸ்வேரின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய முதல் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக. போதுமானது. ஆமானாகிய சத்துரு எப்ப ராஜ அரண்மனைக்குள்ள வரா? எப்பொழுது பலன் பெறுகிறான் என்று சொன்னால் 12ஆவது வருஷம். இப்ப சொல்லுங்க, எஸ்தர் எத்தனை வருஷம் உள்ள வராங்க? சத்துரு எத்தனை வருஷம் உள்ள வரா? இடைப்பட்ட எத்தனை வருஷம் இருக்கு? 5 வருடங்கள். சத்துரு உள்ளே வந்து தேவ ஜனத்தை அழிக்க திட்டமிடுவதற்கு 5 வருடங்களுக்கு முன்பாக தேவன் யாரை உள்ள கொண்டு வந்துட்டாரு? தேவன் யாரை உள்ள கொண்டு வந்துட்டாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுக்கு எப்பவுமே மூல கம்மி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சாத்தானுக்கு எப்போ, வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. சாத்தானுக்கு எப்பவுமே மூல கம்மி. அவன் எப்பவுமே லேட்டா தான் செய்வான் எல்லாத்தையும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அந்த சாத்தான் நம்ம எதிர்க்க காரியங்களை கொண்டு வருவதற்கு முன்பதாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், இப்படி ஒருத்தன் வந்து இப்படி காரியங்களை செய்ய போறான், ஏன் ஜனத்தை அழிக்க போறான். ஏன் ஜனத்தை அழிப்பது மாத்திரம் அவன் நோக்கம் அல்ல. அவன் நோக்கம் ஜனத்தை அழிப்பதா இருந்தா, சாத்தானுடைய வலு சர்பத்தின் திட்டம் என்ன தெரியுமா? இந்த பூமியில ஸ்திரீயின் வித்து வந்து விடக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. ஸ்திரீயின் வித்தாக இயேசு வந்து விடக்கூடாது என்பதில் அதிகமாக கவனமா இருந்தா சாத்தான். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நீ திட்டம் போடுற 12ஆம் வருஷத்துல நீ உள்ள கொண்டு வந்து சாத்தான சத்துருவை கொண்டு வந்து திட்டம் போட நினைக்கிற, நான் உனக்கு முன்பாக 5 வருஷத்துக்கு முன்னாடியே காரியத்தை நகர்த்திட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனங்களை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எஸ்தரை உள்ளே கொண்டு வருவதற்கு முன்பாக வஸ்தியை வெளியே கொண்டு போக வேண்டும் என்பது தேவ திட்டம். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை, காய்களை நம்முடைய வாழ்க்கையில நகர்த்துவார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்போதும் சொல்லுகிறது உண்டு, சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியாது. சாத்தானுக்கு என்ன தெரியாது? சொல்லுங்க, என்ன தெரியாது? ஃபியூச்சர் பிளான் தெரியாது. ஐயா அப்படியா? என் வாழ்க்கையில் அப்போ வந்து இவையெல்லாம் தடை பண்றானே, இவையெல்லாம் நான் செய்யறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தெல்லாம் தடை பண்றானே, நான் யோசித்தேன் இந்த காரியத்தை உடனே அவன் வந்து தடை பண்றானே. வேற ஒன்றும் இல்லை, அவன் எப்பவுமே நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பான். நீங்க பேசுறது, நீங்க யோசிக்கிறத, நீங்க சிந்திக்கிறத எப்பொழுதுமே அவன் என்ன பண்ணுவான்? கேட்டுக்கொண்டே இருப்பான். நம்முடைய வாயின் வார்த்தைகளை வைத்து தான்
அவன் அநேக நேரத்தில் நமக்கு விரோதமான காரியங்களை மாற்றுவது உண்டு, தீட்டுவது உண்டு. ஆகையினால்தான் ஆண்டவர் வேதத்தில் ஆவியானவர் எழுதி வைக்கும் போது சொன்னார், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் நாவை நீ எப்படி பிரயோஜனப்படுத்தணும் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கணும். சில பேர் எப்போ பார்த்தாலும் நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் வாழ மாட்டேன், நான் இறந்து போயிடுவேன், நான் சாக போறேன், நான் சாக போறேன், நாங்க சாக போறேன்னு சாத்தான் அந்த வார்த்தை என்ன பண்ணிடுவான், பிடிச்சி வச்சுப்பான். இவன் மனசுல அப்ப என்ன இருக்கு, சாகணுன்ற ஆசை இருக்கு, வா நான் கொண்டு போறேன்னு கொண்டு போவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் காரியங்களை முன்கூட்டி நகர்த்துகிற கர்த்தர். எஸ்தரை உள்ளே கொண்டு வருவதற்காக வஸ்தியை கர்த்தர் என்ன பண்ணினாரு, வெளியே தள்ளினார். நம்பர் 2, இரண்டாவது காரியம், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்கு முன்பதாக தேவன் செய்த இரண்டாவது காரியம் என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது, வாசித்து தொடர்ந்து வாசிங்க. வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வேரின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னால், அந்த காரியம் விசாரிக்கப்படும் பொழுது மெய்யென்று காணப்பட்டு ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் ராஜாவின் கட்டளையினாலே தூக்கிலிடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் வைத்து நாளாகமத்தில் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு முன்னமே வஸ்தியை தள்ளி எஸ்தரை கொண்டு வந்தார். நம்பர் 2, இரண்டாவது மொர்தெகாயின் உயர்வுக்கு அடித்தளமிட்டார் ஆண்டவர். எப்பவோ மாற்ற போகிற காரியத்திற்காக சில காலங்கள் கழித்து காரியங்களை மாறுதலாய் மாற்றப்படுவதற்கு முன்பதாக யார் உயர்வுக்கு அடித்தளமிட்டாரு? மொர்தெகாயின் உயர்வுக்கு கர்த்தர் அடித்தளமிட்டார். நல்லா கவனிங்க. இப்ப மொர்தெகாய் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, பித்தானும் தேரேசும் என்று சொல்லுகிற 2 மனுஷங்க ராஜாவை கொல்லுவதற்கு திட்டம் போடுறாங்க. இது யார் காதல விழுறது? அவங்க திட்டம் தீட்டுறது யார் எந்த காதலையும் விழக்கூடாதா? வேற யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாதா? வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? ஆனால் யார் காதல விழும்படிக்கு தேவன் செய்தாரு? மொர்தெகாய் காதல விழும்படிக்கு தேவன் செய்தார். உடனே மொர்தெகாய் எஸ்தருக்கு தெரிவிக்கிறான். நான் வாசித்த வசனங்கள் தெரிந்த சம்பவங்கள், அதனால் நான் மேலோட்டமாக கடந்து போகிறேன், கவனிங்க. எஸ்தர் உடனே ராஜா கிட்ட போய் சொல்றா, இப்படி உம்மை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள் என்று சொல்லல, உம்மை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள் என்கிற செய்தியை எனக்கு அறிவித்தவன் மொர்தெகாய். அல்லேலூயா. சுத்தி யார் மையப்படுத்துகிறாங்க? மொர்தெகாயை மையப்படுத்தும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். கவனிங்க. இப்ப விசாரிக்கப்படுகிறது. விசாரித்த உடனே கையும் களவ மாட்டுகிறாங்க 2 பேரும். உடனே ராஜாவின் கட்டளை என்னது? 2 பேரையும் தூக்கிலிடு. சும்மா மனுஷனுக்கு விரோதமா திட்டம் தீட்டினாலே கொலை, தலையை வெட்டுவாங்க. ராஜாவே கொலை நினைச்ச என்ன நடக்கும்? உடனே தண்டனை கிடைக்கிறது. 2 பேருக்கும் தூக்கிலிட்டாங்க. தூக்கிலிட்டு முடிச்ச உடனே இந்த சம்பவங்கள் வழக்கமாக ராஜாவுடைய நாட்களிலே நடக்கிற சம்பவங்கள் நாளாகம புஸ்தகத்திலையும் நடபடிகள் புஸ்தகத்திலையும் 2 புஸ்தகம் இருக்கும். நாளாகம புஸ்தகம், நடபடிகள், ராஜாக்களின் நடபடிகள் புஸ்தகம் என்று ஒன்று இருக்கும். இந்த 2 புஸ்தகத்திலும் குறிப்பெடுத்து வைப்பது வழக்கம். இப்ப கவனிங்க. மொர்தெகாயின் இந்த காப்பாற்றின செயல் நடபடிகள் புஸ்தகத்தில் என்ன பண்ணுது? சொல்லுங்க, என்ன பண்ணப்படுகிறது? எழுதப்படுகிறது, குறிக்கப்படுகிறது. ஆனால் மொர்தெகாயோ மறக்கப்பட்டு விடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாதாரண காரியம் இல்லைங்க. மொர்தெகாய் செய்தது சாதாரண காரியம் இல்லை. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு பிரைம் மினிஸ்டருக்கு மேல ஏதோ ஒன்று வருது. அதை இடம் மறித்து ஒரு மனுஷன் காப்பாற்றுறாருன்னா பிரைம் மினிஸ்டர் சும்மா விட்டுருவாரா? பிரைம் மினிஸ்டருக்கு ஏன் போறீங்க? வார்டு மெம்பரை காப்பாத்தினால வார்டு மெம்பர் என்ன பண்ணுவாரு? அப்பா உனக்கு 2 மின்சாரம் கனெக்ஷன் கொடுக்குறேன், 1 குழா இல்ல 2 குழா தண்ணி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? சாதகமான காரியங்களை செய்வாரா மாட்டாரா? நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, அதனால தான் சிரிக்கிறீங்க. செய்வாரா மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனால் இங்க ராஜா உயிரை காப்பாற்றின மொர்தேகாய் என்ன பண்ணப்படுறாரு? என்ன பண்ணப்படுறாரு? நாளாகமத்தின் புஸ்தகத்தில் குறிப்பிடுத்தப்படுகிறது, தப்பு ஒன்றும் கிடையாது, அது நல்லதான், அது கரெக்ட் தான். ஆனால் அந்த இடத்துல மொர்தேகாய் மறக்கப்பட்டு விடுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, சில நேரத்தில் நாம நினைக்கலாம், நான் நன்மையை செஞ்சேன், ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்களேன், கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? என்னை மறந்துட்டாருன்னு சொல்லி. யோசேப்பு சொல்லுகிற யோசேப்பின் அனுபவம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் தெரிந்த வசனங்கள் தான். 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எப்பவுமே சில நேரத்தில் நம்ம மறக்கப்பட்டு விடுவோம். நாம செய்த நன்மைகளை மனுஷர் மறந்துடுவாங்க. நாம அவர்களுக்கு செய்யற நன்மையை மறந்து போய் விடுவாங்க. நாம கூட நினைப்பது சில நேரத்தில், என்னடா இது இவ்வளவு நன்மை செய்தோம் இவங்களுக்கு, இந்த குடும்பத்திற்கு, இந்த மனுஷனுக்கு, இந்த காரியத்திற்கு இவ்வளவு நன்மை செய்தோம், ஆனா என்ன மறந்து போயிட்டாங்களே. ஒன்றை கவனிங்க, இந்த இடத்துல ஒன்றை உங்க இருதயத்தில் பதிய வைக்க விரும்புறேன். அது மனுஷர்கள் மறந்து போகிறது நல்லதுதான். தேவன் உங்கள் உயர்வுக்கு அந்த இடத்துல அடித்தளம் இடுகிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு போய் மேலே நிறுத்துவதற்கு தேவன் அச்சரம் இடுகிறார், அந்த இடத்துல அஸ்திபாரம் இடுகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். பக்தனாகி யோபு சொல்லுகிறார், வாசிங்க 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டாங்க. என்னிடத்தில் நன்மையை பெற்ற பங்கு ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மட்டுமல்ல, என் சிநேகிதர்கள் என்ன பண்ணாங்க? என்னை மறந்து விட்டார்கள். சங்கீதக்காரனின் அனுபவத்தை பாருங்க. சங்கீதம் 31:12ஆம் வசனம். சங்கீதம் 31:12. செத்தவனை போல இவர் ஒரு படி மேல போயிட்டாரு. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. சில நேரத்தில் நம்ம செத்துட்டது போல மனுஷங்க நம்ம என்ன பண்ணுவாங்க? சில நேரத்தில் கேட்கறத பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நான் உயிரோடு இருக்கனா இல்லையான்னு கூட எட்டி பார்த்தீங்களாப்பா? நம்ம அனுபவம் சில நேரத்தில் உண்டு இல்லை? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம சில நேரத்தில் நம்ம கேட்போம், நான் செத்தனா உயிரோடு இருக்கேன்னு என்னை வந்து பாத்தியா? நான் செத்தனா உயிரோடு இருக்கேன்னு என்ன ஒரு ஃபோன் பண்ணி விசாரித்தியா? சொல்றமா இல்லையா? அதுதாங்க இந்த அனுபவம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். சில நேரத்தில் மனுஷர்கள் நம்மை மறப்பார்கள், அது தேவனுடைய செயல்தான். நல்ல கவனிங்க, நான் எப்போதும் சொல்றது அறிந்த காரியம்தான். யோசேப்பு மாத்திரம் பானபாத்திரக்காரன் நினைவு கூர்ந்திருந்தா யோசேப்புக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கும்? ஒரு துடைக்கிற வேலை கிடைச்சிருக்கும், குதிரையை பராமரிக்கிற வேலை கிடைச்சிருக்கும், மிஞ்சி போனா கணக்கு எழுதுற வேலை கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த வேலை வேணுமா? ஆனா தேவன் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளைகளாக்கி உயர்த்தி மகிழ விரும்புகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் மறக்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில நாம் எண்ணுகிறோம், என்ன மறந்துட்டாங்களே மனுஷங்க, என்ன மறந்துட்டாங்களே. மறப்பது நல்லது, மனிதர்கள் மறப்பது நல்லது. கர்த்தர் நம்மேல் நினைவாயிருப்பார். இங்கு மொர்தேகாய் மறக்கடிக்கப்பட்டார், ஆனா தேவன் நினைவு கூர்ந்தார். எபிரேய ஆக்கியன் எழுதுகிறான், எபிரேயன் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு சேவை செய்ததையும் செய்து வருகிறதினாலும், அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வருகிறதையும், தமது நாமத்திற்காக காண்பித்த, அவருடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மனுஷனை போல தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க நினைக்கலாம், இந்த ஊழியத்துக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், திருச்சபைக்கு இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன். அல்லேலூயா. பாஸ்டர் ஞாபகம் வைக்காம மறந்துடுவார். பாஸ்டர் ஞாபகம் வைக்காம நான் திட்டமிட்டே மறந்துடுவேன். நான் எப்படி திட்டமிட்ட பேரை கூட சொல்லாம மறந்துடுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும், நான் இங்க உங்க பேரை சொல்லனா பரலோகத்தில் உங்க பெயர் எழுதப்படும். நான் இங்க உங்களை உயர்த்தாவிட்டா பரலோகத்தில் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நாம செய்த பலனுக்கு இங்க நாம செய்த கிரியைக்கு பலன் இங்க கிடைச்சிருச்சுன்னா அங்க என்ன பண்ணாது? இந்த பாரம்பரிய திருச்சபைக்கு போய் பாருங்களேன். நான் நிறைய பாரம்பரிய திருச்சபைக்கு போயிருக்கேன். குறிப்பா 3 வருஷம்
வேதாகம கல்லூரியில படிக்கும்போது அநேக பாரம்பரிய திருச்சபைகளை கூட்டம் நடத்த, ஆராதனை நடத்த தான் பைபிள் காலேஜ்ல இருந்து மாணவர்களை கூட்டி கொண்டு போவாங்க. அப்ப எனக்கு அங்க பட்ட புதுவிதமான காரியம் ஒன்று என்ன தெரியுமா? அங்க ஆலயத்தில் சுற்றி பார்த்தா மேடையிலிருந்து கீழே இருக்கிற இடம் வரைக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். இந்த கண்ணாடி இந்த 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 டியூப் லைட்ல கூட என்ன பண்ணிருக்கோம்? சோ அண்ட் சோ சமூகம் கொட்ட எழுத்துல போடப்பட்டிருக்கும். சோ அண்ட் சோ சமூகம் எங்க எழுதியிருக்கோம்? புல்பிட்ல இருக்கும். நான் எல்லாம் பார்த்து கேட்டது உண்டு ஆரம்பத்தில். இது எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு பேர் இருக்குன்னா, அப்ப அவங்க என்னை அழைத்து கொண்டு போன அவங்க சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் இந்த சர்ச்சுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எதையோ அவங்க வாங்கி கொடுத்த பல்பு, அவங்க வாங்கி கொடுத்த ஸ்பீக்கர், அவங்க வாங்கி கொடுத்த மைக்கு, அவங்க வாங்கி கொடுத்த இது புல்பிட். அதனால அவங்க பெயர் பொறிக்கப்படணும்னு விரும்புவாங்க. ஒன்ன சொல்றேன் கவனிங்க, இந்த பூமியில உங்களை மறக்க கூடாது, உங்க பெயர் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரலோகத்தில் உங்க பெயர் மறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பெயர் இங்க நினைவு கூறப்பட வேண்டாம். அல்லேலூயா. நம்முடைய பெயர் கர்த்தர் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம செய்ததெல்லாம் கர்த்தர் கணக்கு வைக்கணும், பூமியில கணக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை யாரும். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, உன் வலது கை கொடுக்கிறதை இடது கை அறியக்கூடாது. மொர்தேகாய் மறக்கடிக்கப்பட்டவன்னு மொர்தேகாய்க்கு கோபம் வந்துதான். இந்த ராஜா நன்றி கெட்டவர் பாருங்க, நான் ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறேன், ஆனா அவருக்கு எனக்கு ஒரு நன்மையும் செய்யலாம் வாதிடல. மறுபடியும் போய் எங்க உட்கார்ந்துட்டாரு? இப்ப திருப்பி வாசிங்களேன், என்ன நடக்குன்னு வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இது நடக்கிறது எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நடக்கு. ஆனா இப்ப காலங்கள் கடந்து போயிட்டு, கொஞ்ச காலம் கடந்து போயிட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால். நிறுத்துங்க. ராஜாவுக்கு எப்ப நித்திரை வரல? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். அந்த ராத்திரியிலே. எந்த ராத்திரியிலே? கேளுங்க, எந்த ராத்திரியிலே? இவ்வளோ நாள் நல்லா தூங்கினார் ராஜா, இவ்வளவு நாள் ஜம்முன்னு ஏசி போட்டு நல்லா தூங்கினார் ராஜா, நல்ல பாட்டு கேட்டு நல்ல ஜம்முன்னு தூங்கினார் ராஜா. அந்த நாளிலே ராஜாவுக்கு என்ன வரல? எந்த நாளிலே? முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவியாக சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும், ஆமானுடைய மனைவியும் அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்படணும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜா கிட்ட சொல்லணும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவோடு கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு சத்ருவுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை நைட்டோடு நைட்டு ராத்திரியோடு ராத்திரியா செய்துவிட்ட அந்த ராத்திரி. அல்லேலூயா. என் தேவனுக்கு தெரியும் எப்ப நீங்க செய்த நன்மையை நினைவு கூற வேண்டும் என்று. என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் எப்பொழுது உங்களுக்கு பிரதிபலன் கொடுக்க வேண்டும் என்று. என் தேவனுக்கு தெரியும் எப்ப ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு கொண்டு போகணும்னு. அவசரப்படக்கூடாது அது வரைக்கும். அல்லேலூயா. நீங்க அவசரப்படக்கூடாது, நீங்க குதிக்க கூடாது, நீங்க துள்ளக்கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். தேவனுடைய வேலைக்காக பொறுமையாய் காத்திருக்கணும். மொர்தெகாய் போய் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், ராஜாவின் உயிரை காப்பாற்றின எனக்கு நீதி வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்திருப்பாருன்னா, ஏய் என் உயிரை காப்பாத்தினாம்பா, அவன் போராட்டம் பண்றான்பா, அவனை கூப்பிட்டு ஒரு 100 வெள்ளி காசு கொடுத்து அனுப்பு அப்படின்னு அனுப்பிட்டு இருப்பார். ஆனால் மொர்தெகாயினுடைய பொறுமை, தேவன் அவனுடைய உயர்வுக்கு அடித்தளமிட்டார். அல்லேலூயா. இப்ப நடக்குது, ராத்திரியோட ராத்திரியா மொர்தெகாய்க்கு விரோதமாய் தூக்குமரம் செய்யப்படுகிறது. அந்த ராத்திரி இப்ப வாசிங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்களை எழுதி இருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். ஏங்க, எந்த ராஜாவாவது தூக்க வரலன்னா நடபடிகள் புஸ்தகத்தை படிப்பானா? உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். தூக்கம் வரலன்னா புத்தகம் எடுத்து படிக்கிறவங்க இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பைபிள் எடுத்து படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லா இருந்தாலே நீங்க பைபிள் படிக்க மாட்டீங்க. தூக்கம் வரலன்னா பைபிள் படிக்க போறீங்க. இந்த ராஜாவை பாருங்க, ராஜாவுக்கு தூக்கம் வர்றதுக்கு எத்தனையோ காரியம் இருக்கு. கேளிக்கை நிகழ்ச்சிகள் உண்டு. கூப்பிட்டா வந்து பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் நடனத்தை பண்றதுக்கும் சர்க்கஸ் காட்டுறதுக்கும் அவனை மகிழ்விக்கிறதுக்கும் நல்ல மெல்லிய தென்றல் இசை போடுறதுக்கும் நிறைய பேர் உண்டு.
ஆனா ராஜா என்னத்தை கொண்டு வர சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. ராஜா அந்த ராத்திரியில் என்னத்தை கொண்டு வர சொல்றாரு? இது தேவனுடைய திட்டமா இல்லையா? சரி, இப்ப வாசிங்க. கொண்டு வர சொல்லி அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசல் காவலாளரே ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதி இருக்கிறது வாசிக்கப்பட்டது. வாசிக்கிறாங்க 4ஆம் புஸ்தகத்தை. எத்தனையோ பகுதிகள் இருக்கு. எந்த பகுதி வாசிச்சாங்களாம்? எந்த பகுதியை வாசிச்சாங்களா? இப்ப சொல்லுங்க, இது தேவ திட்டமா இல்லையா? உங்களை உயர்த்துவதற்கு தேவன் சித்தம் கொண்டால் பிரைம் மினிஸ்டருக்கும் தூக்கம் வராத மாதிரி பண்ணிடுவார், சிஎம்முக்கும் தூக்கம் வராத மாதிரி பண்ணிடுவார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்கள் உயர்வுக்கு தேவன் அடித்தளமிடும் போது நீங்க அமைதியா இருக்கணும், ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் பேதுரு அதான் எழுதுறார், அடங்கி இருங்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, கொண்டு வரப்பட்டது நடபடிகள் புஸ்தகம், வாசிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்ட மொர்தெகாயினால் காப்பாற்றப்பட்ட செய்தி. தேவனுக்கு தெரியும் எப்போ எங்க எதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணும் என்பதை. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணம் இப்பொழுது புரியுதுங்களா? முன்னேற்றம் அடையாத நம்முடைய வாழ்க்கையில தேக்கம் அடையறதுக்கு காரணம் தெரியுதா? இப்பொழுது நாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை நாம் கெடுத்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுது நாம் செய்கிற ஊழியத்தை நாம் கெடுத்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் என்ன பண்ற? தேவனுக்கு பிரியமற்றதாய் மாற்றிக் கொள்ளுகிறோம். விசுவாச குறைவுகள் இப்பொழுது வந்து விடுகிறது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி யோபு சொன்னது போல சொல்லிவிட்டு, யோபு உடனே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் இழந்த யோபு உடனே திடீரென்று காட்சிகள் மாறி உயர்த்தப்படல. நம்மால் வாசிப்பான். எப்படி வாசிப்பான் தெரியுமா? யோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் வாசிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி எங்க போவான்? யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவரீர் நீ செய்ய நினைத்தது சகலமும் ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். 4ஆவது வசனத்துக்கு போயிடுவான், 6ஆவது வசனத்துக்கு போயிடுவான். அவர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையா யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இழந்த உடனே என்ன வந்துருச்சு அவனுக்கு? இல்ல பக்கத்துல காரங்களை குளிக்க சொல்லுங்க. இழந்த உடனே வரல, அடித்தளமிட்டார், காத்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்தான். ஒரு நாள் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சில நேரத்தில் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு அடித்தளமிடுவார். பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராத்திரியிலே வாசிக்கப்பட்ட பகுதி அது. நம்பர் 3, 3வது காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்கு தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் செய்த 3வது காரியம் என்னது? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் நன்றாய் கவனிங்க. நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். அவனுக்கு யாருக்கு முன்பாக? மொர்தெகாய்க்கு முன்பாக கூறினான். எழுதிக் கொள்ளுங்க. நம்பர் 3, மொர்தெகாயை ஆமானே கனம் பண்ணும்படிக்கு தேவன் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க நினைவு கூறப்பட்டிருந்தால் ராஜா ஏதாவது ஒன்றை மொர்தெகாய்க்கு கொடுத்திருப்பார். ஆனால் மொர்தெகாய் பொறுமையா இருந்தபடினால் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. யார் இந்த மொர்தெகாயை அழிக்க நினைத்தானோ அவனை கொண்டே கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் மூலமாவே கர்த்தர் என்ன பண்ணாரு? சொல்லுங்க. கனத்தையும் உயர்வையும் கொண்டு வந்து சேர்த்தார். காரியங்கள் எப்படி மாறுதலாய் முடியும்னா, உங்களை யார் அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க கரத்தில் இருந்து தான் உங்களுக்கு உயர்வும் கனமும் கட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இவர் எதற்காக வந்தாரு? ஆமான் எதற்காக வந்தாரு?
வாசிங்களேன். அதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே, ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டார். வந்து நிற்கிறது யாருன்னு கேட்டார். உடனே சேவர்கள் சொல்றாங்க, உம்மை பார்க்கும்படிக்கு யார் வந்திருக்கிறது? ஆமான் வந்திருக்கான். கூப்பிடு, நல்ல நேரத்தில் வந்திருக்கான், கூப்பிடு. போய் என்ன செய்ய தெரியுமா? நான் வாசித்த 10-11 வசனத்தின்படி ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யணும் நீ சொல்லு பார்க்கலாம். உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன இல்லாமல் யாரையா உயர்த்த வர்றாருன்னு சொல்லி லிஸ்ட் போடுறார். ராஜா அவனுக்கு தலையில ஒரு கிரீடம் கொடுக்கணும், கையில செங்கோல் கொடுக்கணும், நல்ல வசதியான ரக குதிரையை கொடுக்கணும், நல்ல வசதியான குதிரை கொடுக்கணும், நல்ல ஒரு கிரவுண்டில் வீடு கட்டி கொடுக்கணும், சுற்றில நல்ல மரஞ்செடி கொடி இருக்கணும். சரியா? அடுத்தது என்ன, எல்லா வசதிகளும் இருக்கணும் ராஜா, இப்படி செய்யணும் ராஜா. உடனே ராஜா சொல்றாரு, நீ போய் அப்படியே அரண்மனை முற்றத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய்க்கு செய். எனக்கு ஆச்சரியமா பட்டது என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப மேன்மையா அந்த இடத்துல பட்டது என்ன தெரியுமா, சத்ருவை கொண்டே செய்ய வைத்தது மாத்திரமல்ல, அங்க ராஜா சொல்லுகிறாரு, நீ செய்யணும், நீ சொன்ன எல்லாவற்றிலும் கூட இருந்து நீயே செய்யணும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ராஜா சொல்றாரு, ஆமா மொர்தெகாய்க்கு இதெல்லாம் செய்ய சொல்லி சேவகர் அனுப்பு. அப்படி இல்லை, யார் தான் செய்யணும்? ஆண்டவர் நம்முடைய சத்துருவை கொண்டு நம்முடைய தலையில கிரீடத்தை வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம திட்டின வாயை எழும்பி நம்மளை புகழ வைப்பார், நல்லவர்கள் என்று சொல்ல வைப்பார். நம்மை புறங்கூறின வாய்களை எழும்பி நம்மை பாராட்டும்படிக்கு தேவன் கிருபை செய்வார். அதுதான் வசனம் சொல்லுது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோட வந்து ஒப்புரவாகும்படி அவர் செய்வார். கொஞ்சம் ஆமானுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். நானே செய்யணுமா கூட இருந்து எப்படி இருந்திருக்குல்ல ஆமானுக்கு. வீட்டில் என்ன ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு? தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு அதில் தூக்கி போடும்படிக்கு பெர்மிஷன் வாங்க வந்திருக்காரு. பெர்மிஷன் வாங்க வந்த ஆமான் கிட்ட ராஜா சொல்றாரு, போ அவனை குதிரையில் ஏற்று, ராஜ வஸ்திரம் போடு, மோதிரம் தருப்பி, அவனுக்கு எல்லாவற்றையும் உடுத்திட்டு நீ கூட போய் சொல்லு, தெருவா கூட போய் சொல்லு, ராஜா உயர்த்துகிற மனுஷன் கூட சொல்றாரு. நீ சொன்ன ஒன்னில என்ன பண்ணக்கூடாது, ஒண்ணு கூட. அல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து எண்ணத்தை கொண்டு வருவார் தேவன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து தான் மதுரமும் வரும் என்று சொன்னான் சிம்சோன். அல்லேலூயா. ஆபீஸ்ல உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா? ஆபீஸ்ல சத்துருக்களை உன்னை என்ன பண்றாங்க, எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா? கர்த்தர் இன்னும் அங்க உன்னை வச்சிட்டுறதுக்கு காரணம் இன்னும் உனக்கு புரியலையா? அந்த சத்துருவை கொண்டுதான் உன் தலையை தேவன் உயர்த்த போகிறார். மறந்துடாதீங்க. அல்லேலூயா. காரணம் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். மறந்துடாதீங்க. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு வாசிக்க ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை ராஜா, நல்ல பிள்ளைகளை கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்களேன், நான் சொல்ல சிந்தித்து பாருங்களேன். ராஜா ஒருவேளை மொர்தெகாய்க்கு உயர்வை கொடுக்க நினைச்சிட்ட ராஜா, வாசிக்கப்பட்டுடுச்சு, உணர்வு வந்துருச்சு, ஐயோ என்னை காப்பாத்தினவனை நான் இந்த நாள் வரைக்கும் மறந்துட்டேன், உணர்வு வந்துருச்சு. கூப்பிட்டு உயர்த்துறதுக்கு எப்படி உயர்த்தணும் கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் பிரதானிகளை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். ஆனா யாரை கேட்க வச்சாரு? சரியான நபர். ஏன் தெரியுமா? அப்பதான் ஆமான் சொல்லுவான், கூட்டி 4 கூட்டி சொல்லுவான். மற்றவங்க வந்தா சொல்லுவாங்க, ராஜா இதை இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஆமான் உடனே எனக்கு தானே செய்ய போறான்னு இன்னும் கூட்டி சொல்றான். வாங்குறத வாங்குறீர், அண்ணா நகர்ல வாங்கி கூட ஒரு கிரவுண்டு. எங்க வாங்கி கூட?
மற்ற பிரதானி சொல்லியிருந்தா சொல்லுவான், பல்லாவரத்தில் எங்கே அனகாபுத்தர் ஆத்தோரத்தில் வாங்கி கொடுன்னு இருப்பான். ஆனா ஆமான் சொல்றாரு, இங்க வாங்கி கொடுக்கணும். ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியானதை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கு துணையா இருந்தா தூக்கு மரமாவது எந்த சட்டமாவது ஏற்றப்பட்டாலும் ஒண்ணு நடக்காது. இதை நான் தியானிக்கும் பொழுது எழுதும் பொழுது கர்த்தர் சொன்ன காரியம், எத்தனை சட்டத்தை வேணா ஏற்றட்டும், சபையின் ஒரு கல்லை கூட பிடுங்கி எடுக்க முடியாது சத்துருக்களால. அல்லேலூயா. ஊழியத்தை, தேவனுடைய ஊழியத்தை ஒரு நாளும் தடை பண்ண முடியாது சத்துருவனால. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் சத்துருவை கொண்டே நமக்கான உயர்வையும் அடித்தளத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார். ஏசாயா 60 அதிகாரம் 14 வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் எப்படி வருவார்களாம்? எப்படி வருவார்களாம்? நம்மை ஒடுக்க நினைத்தவனுடைய பிள்ளைகள் கூட குனிந்து வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் காலடியில் பணிந்து எங்க பணிவாங்க? நம்முடைய காலடியில பணிவார்கள். மறந்துடாதீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமானை கொண்டு மொர்தெகாய்க்கான ஆசீர்வாதத்தை கனம் பண்ணும்படி தேவன் செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, முடிவு என்ன தெரியுமா? இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 6 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 6 அதிகாரம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தார். எங்க இருந்தாரோ அங்க கொண்டு வந்து விடப்பட்டார் மொர்தெகாய். மொர்தெகாய் மறுபடியும் வந்தது, உயர்வை பெற்றவனாய் வந்தார். ஆனால் ஆமானுடைய நிலைமையை பாருங்க, வாசிங்க. ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு என்ன இட்டுக்கொண்டு உங்களையும் என்னையும் எதிர்த்து நிற்கிற சத்துருக்கள் முக்காடிட்டு போடி போவார்கள். இதைத்தான் யோபு 8 அதிகாரம் 7 வசனத்துல யோபு சொல்லும் பொழுது சொல்றாரு, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். பிள்ளைகளுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நம்பர் 4, 4வது காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணின செய்வித்த 4வது காரியம் என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 5 அதிகாரம் 14 வசனம், 7 அதிகாரம் 10 வசனம், 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து ஆமானை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார். பின்பு போய்கலாம் ராஜா கூட விருந்துக்குன்னு சொன்னாங்க. இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதனால் தூக்குமரத்தை செய்வித்தான். 7 அதிகாரம் 10 வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்காக ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதிக் கொள்ளுங்க. நம்பர் 4வது, மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்தை ஆமானுக்கு உரித்தாக்கும்படி செய்தார். காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு முன்பாக தேவன் பண்ணி கொண்டிருக்கிற காரியம், தேவ ஜன காப்பாற்றப்படுவதற்கு முன்பதாக தேவன் செய்கிற ஆயத்தம் பண்ணுகிற காரியம். வஸ்தியை தெள்ளி ராஜாவாக ராணியாக எஸ்தரை கொண்டு வந்தார். மொர்தெகாயின் உயர்வுக்கு அடித்தளமிட்டார். சத்துருவாகி ஆமானை கொண்டே கனம் பண்ணும்படி மொர்தெகாயை வைத்தார். 4வது எழுதிக் கொள்ளுங்க, மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்தை ஆமானுக்கு உரித்தாக்கும்படி செய்தார். நல்லவன் ஒரு நாளும் தூக்கு மரம் செய்ய மாட்டான். நல்லவன் ஒரு நாளும் பக்கத்தில் கரங்களை கொடுக்க, நல்லவர்கள் ஒரு நாளும் கேடு செய்ய மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றது ஒத்துக்கிறீங்களா? நல்லவர்கள் ஒரு நாளும். ஆனா கெட்டவன் அடியணும்ல, தூக்கு மரம் வேணும்ல. நான் சொல்றது புரியுதா? நல்லவன் ஒரு நாளும் தூக்கு மரம் செய்ய மாட்டான். ஒருத்தருக்காக யாருக்காக அவன் சொல்லுவான், என் மனசுல கூட யாருக்கும் நான் எதுவும் நினைச்சது இல்லைங்க, துரோகம் நினைச்சது இல்லைங்க, என் மனசுல கூட யாருக்கும் கூட நான் என்ன பண்ணல, ஒருத்தரை கூட நான் என்ன பண்ணல. அவன் தான் நல்லவன், அவங்க தான் நல்லவர்கள், நீதிமான்கள். ஆனா துன்மார்க்கன் எப்படி தெரியுமா? தனக்கு ஒரு கண்ணு போனா, எனக்கு 1 போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன போனோம், எத்தனை போனோம். அப்ப தூக்கு மரம் வேணுமா வேணாமா அவனுக்கு? அந்த தூக்கு மரத்தை யாரை கொண்டு செய்விக்கிறது? அல்லேலூயா,
சில நேரத்தில் நமக்கு விரோதமா சட்டம் ஏற்றப்படும் போது, சில நேரத்தில் நமக்கு விரோதமா தூக்குமாரம் எழும்பும் போது, சில நேரத்தில் ஆபீஸில் நமக்கு விரோதமா பிராது உண்டாகும் போது, சில நேரத்தில் குடும்பத்தில் நமக்கு விரோதமா பொய் சாட்சி எழும்பும் போது நமக்கு இருதயம் வெடிக்கும். என்னடா இது, நான் ஒன்றும் தப்பும் செய்யல, நான் ஒரு காரியத்தையும் செய்யல, நான் ஒரு தீமையும் செய்யல, நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, ஆனா எனக்கு ஒரு தூக்குமரம் என் கண்ணு முன்னாடியே செய்யப்படுது, எனக்கு விரோதமாய் சட்டம் இணைக்கப்படுகிறது, எனக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு இல்ல, சத்ருவுக்கு. அல்லேலூயா. அது நமக்கானதல்ல. அந்த தூக்குமரம் யாருக்கானது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமான் எவ்வளவு செலவு பண்ணி பார்த்து பார்த்து என்னத்தை செஞ்சிருப்பாரு, என்ன கட்டியிருப்பாரு, என்ன உண்டாக்குனாரு? தூக்கு மரத்தை உண்டாக்குனார். ஆமான் 50 முழைக்கு 1 இன்ச்சு கூட குறையக்கூடாது. அவன் தூக்கல தொங்கி ஆடுகிறத எல்லாரும் என்ன பண்ணணும் சொல்லுங்க, பார்க்கணும். இதை பார்த்த உடனே என் மேல என்ன வரணும், எல்லாருக்கும் ஆமான பகைச்சு கூடாது இனிமேட்டு அப்படின்னு பயம் வரணும். பார்த்து பார்த்து இரவு வரைக்கும் செஞ்சான் தூக்கு மரத்தை. கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். செய், நல்லா செய், அதுல நல்ல வார்னிஷ் போடு, முனையில கொக்கி நல்லா தொங்க விடு அப்படின்னு ஆண்டவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார், செய்ய சொல்லிக்கிட்டே இருந்தார். முடிச்ச உடனே யாரை மாட்டி வச்சுட்டாரு, யாரை தொங்க விட்டாரு? சில நேரத்தில் கர்த்தர் தூக்கு மரத்தை செய்ய அனுமதிக்கிறார். உங்களுக்கானது எனக்கானது அல்ல, அதை செய்வித்த சத்துருக்களே அதில் மாட்டும்படிக்காகத்தான். மறந்துடாதீங்க. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் போதுமானது. ஆண் பிள்ளைகளை எங்க போட சொன்னாரு? அந்த நதியில போடப்பட்ட பிள்ளை தான் கத்தி எங்க வச்சான் ஒரு நாள்? அந்த நதியில போடப்பட்ட பிள்ளை தான் யாருக்கு சவால் விட்டான்? மோசே பார்வோனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், வேகமாய். தானியேல் 6:24. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேருவதற்கு முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இவங்க நினைச்சாங்க யார் எலும்பை நொறுக்கணும்னு, தானியேலை தூக்கி போடணும், கீழே போய் சேர்றதுக்கு முன்னாடி சிங்கங்கள் பாய்ந்து எலும்பை நொறுக்கணும். தானியேலை அது என் கண்ணார கண்டு மகிழணும். அல்லேலூயா. சத்துருக்கள் நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு தப்பும் பண்ணலையே, ஒரு குற்றமும் செய்யலையே. ராஜா போட்டிருந்தா கூட, ராஜா கட்டளை கொடுத்திருந்தா கூட ஒரு சிங்கம் 2 சிங்கம் போட்டிருப்பாரு. ஆனா இவர்கள் தானியேலுக்கு விரோதமா எழும்பி பல சிங்கங்களை உள்ள போட்டாங்க. ஏன் தெரியுமா? எதுக்கு பல சிங்கங்களை போட்டாங்க தெரியுமா? விழப்போறது இவங்க மாத்திரம் அல்ல, இவங்கள் மனைவி, இவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் எலும்பு நொறுக்கப்படணும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் நினைச்சிருப்பா நான் ஒரு குற்றம் பண்ணல, ஆனா கர்த்தர் எனக்கு இருக்கிறார், பார்த்துக் கொள்வார். சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடப்பட்டார்கள். அவர்களையும் அவர்கள் மனைவியும் அவருடைய குமாரர்களையும் அவருடைய புத்திரர்கள் எல்லாரும் போய் சேர்றதுக்கு முன்னாடி பாய்ஞ்சி எலும்பு நொறுக்கி போட்டார். அல்லேலூயா. சத்துரு தீமை செய்ய நினைப்பார்கள். அதுதான் 1ஆம் தேதி தியானித்தோம். கர்த்தரோ அவைகளை நன்மையாக மாற பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 54:17 இப்படியாய் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போ. இந்த சட்டங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞாபகப்படுத்தின வார்த்தைகள் இவைகள்லாம். நீ ஏன்பா அலற, நீ ஏன்பா பதற? ஜெபம் பண்ணு, நல்லதான் ஜெபம் பண்ணணும். சட்டங்கள் இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆனா என்ன பண்ண வேண்டியதில்லை, பதற வேண்டியதில்லை. சட்டம் நமக்கானதில்லை, அந்த சட்டத்திலேயே மாட்ட போறவன் அவன். அல்லேலூயா. சங்கீதம் 7:16, அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். அவன் கொடுமை அவனுடைய உச்சந்தலையின் மேல இறங்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஒடுக்க நினைச்சு எடுக்கிற எல்லா காரியமும் அவன் தீவனையானாலும், அவன் கொடுங்கோலானாலும், அவனுடைய கொடுமையானாலும் அவன் தலையில உச்சந்தலையில இறங்கும். முடிவு என்ன?
எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 25 வசனத்துல அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து, வார்த்தைகளை கவனிங்க, யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எனப்பட்ட சீட்டை போட்டு விட்டான். ஆனாலும் எஸ்தர், அந்த வார்த்தை கவனிங்க, ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்திலே போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்து அவனுடைய பொல்லாத யோசனைகள் அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி அவனுடைய தலை மேல திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். இவன் போட்டிருந்தால் மொர்தேகாயோட அந்த தூக்கில முடிஞ்சிருக்கும். ஆனா கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமா? அவன் சந்ததி கூட பூமியில் இல்லாதபடிக்கு கர்த்தர் மாற்றி போட்டார். தேவ பிள்ளைக்கும் திருச்சபைக்கு விரோதமா ஒருத்தன் தான் நாவ திறந்தா அவன் மாட்டமல்ல, அவன் சந்ததியில பூமியில ஒருவரும் இல்லாதபடிக்கு தேவன் வேறு அறுத்து போடுவார். அல்லேலூயா. நம்பர் 5, கடைசியாக எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் ஆதார் மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், வார்த்தை கோடிட்டுக் கொள்ளுங்க, அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியான மாறின மாதமாகவும் மாறிற்று. எழுதிக் கொள்ளுங்க. நம்பர் 5, சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாற செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் சஞ்சலத்தை சந்தோஷமாகவும் துக்கத்தை மகிழ்ச்சியாக என்ன பண்ணாராம்? மாற்றி போட்டார். அல்லேலூயா. எந்த மாதம் எந்த வருடம் பார்த்தீங்கன்னா, ஆமான் எந்த மாதம் எந்த வருடத்துல தேவ ஜனத்தை அழிக்க நேரத்தை குறிச்சானோ, பக்கத்துல கரங்களை குலுக்கி கடைசியா சாத்தான் உங்களை அழிக்க எந்த நேரத்தை குறிக்கிறானோ அந்த நேரத்தில் அவன் அழிந்து போவான், நீங்களோ உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா நினைச்சான் சோ டேட்டு குறிச்சிட்டார். அவர் டேட்டு குறிச்சிட்டார். ஆதார் மாதம் 1ஆம் மாதம் 14ஆம் 15ஆம் தேதி ஊரெல்லாம் ஒரு செய்தி பரவும், யூதர்கள் ஒருத்தம் கூட இல்லாம அழிந்து விட்டார்கள். ஆனா நடந்தது என்ன? ஆமானும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய பிள்ளைகளும் தூக்கிலிடப்பட்டார்கள் என்ற செய்தி. மாறாக தேவ ஜனத்துக்கு சஞ்சல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாற பண்ணினார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில. ஏனென்றால் எஸ்தர் 9:18 சொல்லுகிறது, சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இது ஏதோ சரித்திரத்தில் நடந்து முடிந்த நிகழ்வு மாத்திரம் அல்ல, அந்த சரித்திரத்தில் நடந்த நிகழ்வு இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 10:10 இப்படி சொல்லுகிறது, வாசிக்க நேரம் இல்லை, வாசிக்க வேண்டாம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, உங்கள் காரியங்களை இந்த மாதத்துல மாறுதலாய் முடிய பண்ணுவார். எழுந்து நிற்போமா?